Welcome to Visual Today. மார்ச் 18 உலக அரசியலை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய 3 பெரிய அப்டேட்ஸ். முதல் அப்டேட், ஈரான் நாட்டின் உயர்மட்ட அதிகாரி அலி லாரியானி இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம். இரண்டாவது அப்டேட், இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மற்றும் பிற பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வருவது. மூன்றாவது அப்டேட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் உள்ளேயே ஏற்பட்ட பெரிய அதிர்ச்சி. முக்கிய பாதுகாப்பு அதிகாரி ஜோ கென்ட் தன் பதவியிலிருந்து விலகிய சம்பவம். இந்த 3 விஷயங்களும் தற்போது உலக கவனத்தை ஈர்த்து வருகிறது. முதலில் முதல் செய்தி, அலி லாரியானி ஈரான் நாட்டின் முக்கியமான அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரத்தில் இருந்தவர். அவர் சில நாட்களுக்கு முன்பே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை நேரடியாக எச்சரித்திருந்தார். ஈரான் தலைவர்களை குறிவைத்து தாக்கினால் அது நாட்டை இன்னும் வலுப்படுத்தும் என்று. ஆனால் அந்த எச்சரிக்கைக்கு ஒரு வாரத்துக்குள்ளாகவே இஸ்ரேல் தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் ஈரான் நாட்டில் கடும் பதற்றத்தையும் கோபத்தையும் உருவாக்கியுள்ளது. இதற்கான தகவல்கள் அல் ஜசீரா மற்றும் பிற சர்வதேச ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. இப்போது இரண்டாவது செய்தி, இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் மத்திய பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டதில் பலர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தெற்கு மற்றும் கிழக்கு லெபனான் பகுதிகளிலும் தாக்குதல் நடந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் டெல் அவிவ் அருகே இரவு நேரத்தில் பதற்ற நிலை அதிகரித்து சில சேதங்கள் ஏற்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல்கள் அல் ஜசீரா வெளியிட்ட அப்டேட்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது மூன்றாவது முக்கிய செய்தி, அமெரிக்காவிலிருந்து வந்த அதிர்ச்சியான தகவல். ஜோ கென்ட், அமெரிக்காவின் முக்கிய பாதுகாப்பு அமைப்பில் இருந்த அதிகாரி, தன் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். அவர் காவலியாவது, ஈரான் அமெரிக்காவுக்கு உடனடியா அச்சுறுத்தல் இல்லை. இந்த போர் தேவையில்லாமல் உருவாக்கப்பட்டது. இஸ்ரேல் மற்றும் அதன் சக்தி வாய்ந்த லாபியின் அழுத்தத்தால் இது தொடங்கப்பட்டது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அமெரிக்கா தேவையில்லாத அளவுக்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறது என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார். இந்த கருத்து அமெரிக்க அரசியலுக்குள்ளேயே பெரிய அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவல்கள் ராய்டர்ஸ் உள்ளிட்ட ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. இறுதியாக இந்த அனைத்து சம்பவங்களும் சேர்ந்து மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போர் நிலை உருவாகுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. சில நாடுகள் இந்த பிரச்சனையில் அமெரிக்காவுக்கு முழு ஆதரவு இல்லை என்று சிக்னல் கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்த சில நாட்கள் உலக அரசியலில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மேலும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். விஷுவல் டுடே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உலகத்தை விளக்கும் இன்னும் பல கதைகளுக்காக எங்களுடன் தொடர்ந்து இருங்கள்.